ஹலோ மக்களே, இன்னைக்கு தயிர் குடமிளகாய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 பல்லு நறுக்கின பூண்டை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இனி நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குடமிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது குக்காகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு குடமிளகா க்ரன்ச்சியாக வேணும்னா இந்த ஸ்டெப்பை விட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடித்து வச்ச வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக 1 கப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான காஷ்மீரி ஸ்டைல் தஹி கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.